பிஎஸ்சி காலவரிசை சீரிஸில் இது வரைக்கும் நம்ம 10 டாபிக் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போகிற 11வது டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு பாலிட்டி டாபிக். என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பை எப்படி உருவாக்கணும், அந்த காலவரிசை. அப்போ கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு முதல்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கணும். அதுலேருந்து பார்ப்போமா அப்படின்னா இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். 1934 எம்என் ராய் வந்து கோரிக்கை வைக்கிறார், நமக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ அதுலேருந்து பார்க்கலாமா அப்படின்னா இல்லை, நம்மளை எப்படி உருவாக்குறதுக்கு நம்மளை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுக்கு அரசியலமைப்பு நமக்கு வேணுமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கு சட்டங்கள் ஏற்றிருந்தாங்க. அந்த நிர்வாக சட்டங்களை எப்படி முதல்ல இருந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம் எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல கம்பெனியோட ஆட்சி 1773 1858. 1600 அவங்க பெர்மிஷன் வாங்கி இங்கே வராங்க. அப்போ இருந்தால் கூட 73 தான் அவங்க முக்கியமான ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் 58 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக ராணியோட கட்டுப்பாட்டுக்கு இந்தியா போகுது. அப்போ இருந்து சட்டங்கள் அவங்களுடைய ஆட்சியில், இங்கிலாந்துடைய நேர ஆட்சியில் ஏற்றப்பட்ட சட்டங்கள். அதுக்கப்புறம் 34 49 வரைக்கும் எம்என் ராய் கோரிக்கை வச்சதுலேருந்து நம்ம அரசியலமைப்பை நம்ம ஏற்றுக்கிட்டது வரைக்குமான காலகட்டங்கள். 47 சுதந்திரம் கிடைச்சது, 50 நம்ம குடியரசு ஆகிறோம். ஸோ இது வரைக்குமான காலகட்டங்கள் நகர்ந்த நிகழ்வுகள் இப்படி 4ஆக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், பிகினிங், ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ முதல்ல 1600 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து முக்கியமான சில பணக்கார வணிகர்களால் நிறுவப்படுது. அவங்க இந்தியாவுக்கு சீரூட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி நிறைய பேர் வணிகம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. நம்ம வணிகம் பண்ணுறதுக்கு சரியான இடம், பொருட்கள் எடுக்கிறதுக்கும் சரியான இடங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்தியா வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்போது இங்கிலாந்து அரசியாக இருக்கக்கூடிய குவீன் எலிசபெத் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்தியா வராங்க. ஸோ இந்த பெர்மிஷன் வாங்கின டேட்டு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். முதல்ல இந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ராயல் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் சார்ட்டர் அப்படிங்கிறது 1600. பொதுவாக இந்த பட்டய சட்டங்கள், சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு கால அளவுக்கு அது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும், எல்லாம் புதுப்பிக்கணும். அப்போது முதல்ல எவ்வளோ நான் கேட்டிருப்பாங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ ரூபா வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ன செஞ்சுருப்பாங்க, ஆங்கில அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு தான் அவங்க இந்தியாவுக்கு அந்த கம்பெனி வந்திருக்கும். அப்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் மட்டும்தான் போகணும், எல்லா கம்பெனியும் வரக்கூடாது, எங்களை மட்டும்தான் நீங்கள் அனுமதிக்கணும், அதுக்கு இவ்வளோ தொகை தந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்துருப்பாங்க. 1608 தான் முதல்ல இங்கே வருவாங்க. அப்போ பெர்மிஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் 1513 தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே ஒவ்வொரு இடத்த என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு வணிக தளங்களை நிறுவுவதற்கு பெர்மிஷன் கிடைக்கும் 1613. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னா 1757 1764. இது பிளாசி போர், இது பக்சார் போர். இந்த போர்களின் விளைவாக 1765 அவங்களுக்கு 3 இடம் கிடைக்குது, வங்காளம், பீகார், ஒரிசா. இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா திவானி ரைட்ஸ் கிடைக்குது. இந்த திவானி உரிமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 விஷயம். வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை, வரி வசூல் பண்ணி அந்த யார் ஆட்சியாளர்களோ அவங்ககிட்ட கொடுக்கணும், இந்த வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை. இது மட்டும் கிடையாது, எப்படி நம்மளை ஆட்சியை பிடிச்சாங்க நம்மளை அப்படின்னா இந்த திவானி ரைட்ஸ்ங்கிறது பொதுவாக வரி பிரிக்கிறது மட்டுமே இருக்காது, அதோடு சேர்ந்து நீதி, அந்த இடத்துல நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்வாங்க, ரெண்டு தரப்புக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுலேருந்து எல்லாமே இந்த திவானி ரைட்ஸ்குள்ளே அடங்கும். அப்படி தான் இந்த வரியில் ஆரம்பித்து என்ன செய்கிறாங்க, நிர்வாகத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. முதல்ல கம்பெனியுடைய ஆட்சி வந்து 73 58 வரைக்குமான காலங்கிறது சட்டம் போட்டதுக்கான சட்டம் ஒழுங்குக்கான காரணம் தான். ஸோ இந்த 73 முதல்ல ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. யாருக்கு, மக்களை ஒழுங்குபடுத்தவா? இல்லை, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒழுங்குபடுத்த. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சும்மா இல்லாமல் ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட கடன் கேட்டு சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு கடன் கொடுங்க, எங்களுக்கு இந்தியாவில் நிறையா லாஸ் ஆகிடுச்சு, கடன் கொடுங்க அப்படின்னு. அப்போது இவங்கள மாதிரி ஆட்கள் தானே இங்கிலாந்தில் இருப்பாங்க. அப்போ இங்கிலாந்து வந்து அது வரைக்கும் பெருசாக கண்டுக்கிடாது. இவங்க ஏதோ நிர்வாகம் பண்ணுறாங்க, நல்லா வருமானம் வரப்போய் தான் இவ்வளோ வருஷமாக நம்ம தொடர்ந்து நமக்கு ரூபாயை கொடுத்துட்டு அவங்க அங்கே இருக்காங்க, அங்கே நிறையா கொள்ளையடிக்கிறாங்க, நிறையா வருமானத்தை பார்க்குறாங்கங்கிறதுலாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அதை நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தந்துட்டுருக்காங்கன்னு அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனால் இவங்க திரும்ப கடன் கேட்கும்போது இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு இதாயிரும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படி இருக்க போய் தானே நீ இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் போடுறாங்க. அந்த கம்பெனிக்குன்னு விதிக்கப்பட்ட ரூல் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்கு கொண்டு வரது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். அப்போ தான் முதல்ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் எங்கள் வங்காளத்தோட கவர்னராக இருக்கார். அவர் என்ன செய்கிறாங்க, அந்த சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 3 இடம், முக்கியமான இடம். ஒன்று என்னது, சென்னை. அடுத்ததாக 2வது வந்து பாம்பே. 3வது வந்து பெங்கால். இந்த 3 தான்
பிரிட்டிஷ்காரங்களுடைய மிக முக்கியமான 3 தளங்களாக இருந்துச்சு. இதில் இந்த 3 கவர்னர்லேயும் மிக கவர்னர் ஜென்ரல், இவங்களும் கவர்னர் தான், இவரும் கவர்னர் தான், இவரும் கவர்னர் தான். ஆனால் வங்காளத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் தான் கவர்னர் ஜென்ரலாக இது பண்ணுறாங்க. இப்போ சென்னைங்கிறது அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ட்டு இருக்கும். அது சென்னை சுற்றியில் இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் உள்ளடக்கியதாக தான் இருக்கும், பெருசாக இருக்கும். அதே மாதிரி வங்காளம், ஏன் வங்காளம்னு சொல்லும்போது நம்ம இப்போ இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், அந்த வங்காளம் மட்டும் கிடையாது. நம்ம பாகிஸ்தானுடைய பிரித்து விட்டோம்ல நம்முடைய வங்காளதேசம், அந்த பங்களாதேஷுடைய சேர்த்து எல்லா பகுதியும் உள்ளடக்கியதாக தான் வங்காளம் அப்படிங்கிறது இருந்துச்சு. மிகப்பெரிய பகுதியாக வங்காளம் இருந்துச்சு. அப்போது அந்த வங்காளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுநர் எல்லாத்துக்கும் பொதுவான ஆளுநராக கவர்னர் ஜென்ரலாக இருக்கணும். அந்த ஆளுநர்கிட்ட இருந்து இவங்கெல்லாம் உத்தரவு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் முதல்ல கொண்டு வராங்க. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சிம்பிளாக அந்த ஒன்லைன் மட்டும் இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு சட்டத்துக்கும் பார்த்துட்டே போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு 4 மெம்பரை என்ன செய்கிறாங்க, நிறுவுறாங்க. இவங்க அனுமதி இல்லாமல் சட்டங்களை என்ன செய்ய முடியாது, வாரன் கேஸ்டிங்கால் கொண்டு வர முடியாது. அவங்க எல்லாத்துலேயும் கேள்வி கேட்பாங்க, அவங்களோட அனுமதி வேணும். 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் 1774 கல்கத்தாவில் நிறுவப்படுது. அதுக்கு தலைமை நீதிபதியாக இருக்கார் அப்படின்னா சார் எலிஜா இம்பே அப்படிங்கிறவர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ 3 விஷயங்கள் அவர் வருது. அது வரைக்கும் தலைமை ஆளுநர் கவர்னர் என்ன இருக்காரோ அவர் எல்லாமே பண்ணலாம், அவர் நினச்சதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த சட்டத்து மூலமாக கவர்னர் ஜெனரலுக்கு முதல்ல ஒரு கட்டுப்பாடு, ஒரு கவுன்சில் ஒன்று நிர்வாக்குறோம். அப்போ நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடியது யார்கிட்ட போயிருது, இவங்ககிட்ட போயிருது. நிர்வாகம் யார்கிட்ட இருக்குது, நீதித்துறை யார்கிட்ட இருக்குது. அப்போ இந்த ஆளுநருடைய அதிகாரம் அப்படிங்கிறது இவங்ககிட்டையும் கொஞ்சம் போயிடுது. சில இடங்களில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுங்கிறது கவர்னர் ஜெனரலை செயல்பட விட முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் இவங்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்த மாதிரி 2 அமைப்புகளை கொண்டு வராங்க. திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாரன் கேஸிங் நாங்கள் தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், பெரிய அளவில் இது பண்ணுறோம், ஆனால் இது எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, கம்பெனிகிட்ட கவர்மெண்ட்டை பேசி திரும்ப ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. 1781 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் டிக்ளரேட்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை திருத்துறது தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த சட்டத்தை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவாங்க, அதாவது தீர்த்து வைப்பாங்க. இப்போது கவர்னர் ஜெனரலுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளாக ஆயிடுவார். அப்போது இந்த இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி என்னையே கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு இது கவர்னர் ஜெனரலுக்கு வருது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் இந்த தீர்வு சட்டம். நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பை மாற்றுறாங்க. நிறைய அதிகார வரம்பு கொடுத்துருப்பாங்க. நீதிமன்றம் என்ன வேணால் செய்யலான் இருந்ததை மாற்றி அதை கிட்டத்தட்ட ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓரளவு என்ன செஞ்சிருவாங்க, திரும்ப கவர்னர் ஜெனரலுக்கு அந்த ஒரு அதிகாரங்க அப்படிங்கிறது போயிருக்கும். திரும்ப 1784 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. 73 ஒரு சட்டம், அடுத்து முக்கியமான சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இது அதே சட்டம் தான் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். 84 ரெண்டாவது ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னா பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட் இந்தி சட்டம். பிட் இந்தி சட்டம் அப்படிங்கிறது இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய அதாவது வில்லியம் பிட் யங் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க, இளைய பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பிட் என்ன கொண்டு வராருன்னா, இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் நிறையா குறைபாடு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைபாடை நீக்கிறதுக்கு கொண்டு வந்திருப்பார். அதுதான் பிட் இந்திய சட்டம். ஸோ ஒன்லைனராக பார்த்துட்டு போயிடுவோம். ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா காலவரிசை நம்ம பார்த்து முடிக்க முடியாது. அந்த இதை மட்டும் பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்கே காரன்வாலிஸ் வராரு 1786. இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்ட், அதனால தான் இதை உள்ளே கொண்டு வந்திருப்பேன். மெயின் ஆக்ட்டுங்கிறது இந்த ரெண்டும் தான், இந்த 2 மெயின் ஆக்ட். அதுக்கப்புறம் பட்டய சட்டத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது காரன்வாலிஸ் பிரபு வராரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இங்கே கவர்னர் ஜெனரலாக இருக்கேன்னா 2 டிமாண்ட் ரொம்ப முக்கியம். 2 டிமாண்ட் வைக்கிறார். என்ன டிமாண்ட் அப்படின்னா, ஒன்று இந்த கவுன்சில் சொல்கிறாங்கல்ல, இந்த கவுன்சிலை விட எனக்கு அதிகாரம் வேணும். ஸ்பெஷல் கேஸில் எல்லாத்துலேயும் நான் கேட்கல, ஆனால் சில முக்கியமான இடங்கள் முடிவெடுக்கக்கூடிய உச்சபட்ச இது என்கிட்ட தான் இருக்கணும் சில விஷயங்களில். 2வது, எல்லாத்துக்கும் தளபதியாக நான் தான் இருப்பேன். கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிறது நானாக தான் இருக்கணும். அப்படி இந்த 2க்கும் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இங்கே நிர்வாகம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லுவார். அதுக்காக அவருக்காக கொண்டு வரப்பட்டது அந்த 1786 ஆக்ட். திரும்ப பட்டய சட்டத்துக்கு போய்க்கலாம். அப்போ முக்கியமானது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1, பிட் இந்திய சட்டம். அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய ஆக்டில் கொண்டு வரதெல்லாம் எல்லாமே இருக்கும், சார்ட்டர் ஆக்டாக இருக்கும். இப்போ இவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய இதில் கொண்டு வரதெல்லாம் கவுன்சில் ஆக்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போது சில வருஷம் கேட்டாலும் 1758க்கு அப்புறம் தான் கவுன்சில் ஆக்ட். அதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆக்ட் கிடையாது. அதே மாதிரி சார்ட்டர்ட் ஆக்ட் அதுக்கு அப்புறம் தான்.
அந்த 58 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு அப்புறம் இருக்கிறது தான் கவுன்சில். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் சார்ட்டர் ஆக்ட். இப்போ ஏதோ ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட் கேட்குறாங்க, 58க்கு பிறகு ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா சார்ட்டர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டது. சிம்பிளாக கம்பெனி ஆட்சினா சார்ட்டர்ட் ஆக்ட்டு, இவங்களோட ஆட்சினா கவர்மெண்ட்டோட ஆட்சினா 2 ஆக்ட் கொண்டு வருவாங்க. ஒன்று கவுன்சில் ஆக்ட்னு கொண்டு வருவாங்க, இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிலாம் கொண்டு வருவாங்க. ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட், இந்த சார்ட்டர்ட் ஆக்ட்னாலே குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அப்போது இங்கே என்ன காலம் அப்படிங்கிறது 20 ஆண்டுக்கு ஒரு முறை. இங்கே 93 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, அப்புறம் 20 வருஷம் கழிச்சு 13 ஒன்று, அடுத்து 20 வருஷம் கழிச்சு அடுத்து 20 வருஷம் கழிச்சு. அப்போது எல்லா பட்டை சட்டத்துக்கும் என்ன காலம் இருக்கும், 20 வருஷம். அப்போ சட்டம் அந்த 20 வருஷங்கிறது தெரிஞ்சுதுன்னா கண்டினியூஸாக 53 வரைக்கும் நம்ம 4 சட்டங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த பட்டை சட்டம் என்ன செய்யுது, இந்தியாவில் கம்பெனியுடைய ட்ரேடு மோனோபோலி அதை இன்னும் 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனியோடைய ஓராதிக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், முதல்ல வரும்போதே நாங்கள் மட்டும்தான் போகணும்னு பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த பெர்மிஷன் படி மற்ற கம்பெனிக்கோ மற்ற வணிகர்களுக்கோ இங்கிலாந்துலேருந்து இங்கே வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அதை இன்னும் 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் இதோடைய முக்கியமான அம்சம். அடுத்து 813 சார்ட்டர்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட். என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடு மொனோபோலி அப்படிங்கிறத உடைக்கிறாங்க. இங்கிலாந்து அதுக்காண்டி இவங்களை கம்பெனி திருப்பி அனுப்பல, கம்பெனி இருக்கலாம், கம்பெனிக்கு சில முக்கியமானது இருக்கும். இந்த டீ, அவங்க மிக முக்கியமாக சொல்லுவாங்களா, இந்த டீ பிஸ்னஸ்ஸு, எஸ்டேட்டில் உள்ளது, அதெல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். அதை தாண்டி சின்ன பிஸ்னஸ், மற்ற பிஸ்னஸும் யார் பண்ணலாம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கான கதவை மற்ற வணிக கம்பெனிகளுக்கும் திறந்து விடுறாங்க இங்கிலாந்துக்கு. அப்போது யார் வேணால் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல கொண்டு வந்தது இந்த 13 ஆக்ட். அடுத்து 2வது ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வராங்க. மிஷினரி இயக்கங்கள் இங்கே வர்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்ட இங்கே வந்து வணிகத்தளத்தை அமைச்சது 613 அப்படின்னு வச்சுக்கோம். 1813 கிட்டத்தட்ட 200 வருஷம் கழித்து தான் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. எதுக்கு, மதம் பரப்புறதுக்கான அவங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற டச்சு கம்பெனியோ ஃப்ரெஞ்சு கம்பெனியோ மற்ற டேனியர்களோ யார் வந்தாலும் அவங்களால நிலச்சி நிற்க முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா மதம். ஏன் அப்படின்னா, வந்தவுடனே அவங்க போர்ச்சுகீசியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்தவுடனே மதம் பரப்புகிற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க ஒரு வகையில் புத்திசாலினே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய இது வந்து வணிகம், எப்படி நம்ம வந்து இதில் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்தினாங்க. சுருட்டுறதுலேயே தான் கவனமாக இருந்தாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பணம் மட்டும்தான். அதனால தான் வரணும், இங்கே நம்ம அதிகாரத்துக்கு போகணுங்கிறதே பணம் சம்பாதிக்க தான். இங்கே வந்து நம்ம இதை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க அதில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டு ரொம்ப உறுதியாகிற வரைக்கும், அது வரைக்கும் மதப்பரப்பு இயக்கங்களுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. 13 தான் அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 13 அவங்க இங்கே எல்லா அதிகாரமும் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கல்விக்கு 1 லட்சம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த கல்விக்கு 1 லட்சம் அப்படின்னா இந்தியர்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ரிப்பன் பிரபு மாதிரி சில நல்ல ஆளுநர்கள் இருந்தாங்க, மக்களை பரிதாபப்பட்டாங்க, மக்களுக்காக சில விஷயங்கள் செஞ்சாங்க, உள்ளாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க, மக்களுக்கு சின்ன விஷயங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இருந்துச்சு, சதி ஒழிப்பை கொண்டு வந்தாங்க, அப்படி நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்தியர்களை படிக்க வைக்கணுங்கிறது முழுக்க அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னது, இங்கே இங்கிலாந்துலேருந்து இங்கே பண்ணக்கூடிய வணிகத்துக்கோ இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா கணக்கு பார்க்குறதுக்கோ பெரிய ஆட்கள் அவங்களுக்கு இல்லை. அப்போ கீழ்மட்டத்தில் ஒரு வேலை செய்யக்கூடியதுக்கு இந்தியாவில் கிளர்க் அப்படிங்கிற போஸ்ட்டை உருவாக்குறதுக்காக தான் நம்மளை படிக்க வச்சாங்க. கிளர்க் போஸ்ட்டுக்காக தான் நம்மளை முதல்ல அவங்க படிக்க வச்சாங்க. நம்ம அதை படித்து அந்த நிர்வாகம் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே படிச்சிருந்தா நமக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுத்தா போதும், நம்ம நல்லா வேலை பார்ப்போம். அப்போது இந்த மாதிரி அவங்களுக்கு படித்த ஆட்கள் இந்தியர்கள் தேவை. அதனால் இந்தியர்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக 1 லட்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சார்ட்டர்ட் ஆக்டில் தான் கொண்டு வராங்க. அடுத்தது சென்ட்ரலைஸ்டு பண்ணுறாங்க. 1833 தான் முதல்ல இந்த மையப்படுத்தல் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. எல்லாத்துக்கும் ஆளுநராக இவர் வரணும் அப்படிங்கிற எல்லா அதிகாரங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த மையப்படுத்துதல் சென்ட்ரலைசேஷன் பண்ணுறத முதல்ல 33 ஆக்ட் அப்படிங்கிறது தான் கொண்டு வருவாங்க. 53 என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதுதான் கடைசி சார்ட்டர்ட் ஆக்ட். இதில் நிறைய எல்லாத்துலேயும் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும், 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்கும். நம்ம முக்கியமானதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சார்ட்டர்ட் ஆக்டில் கடைசி என்னது 1853. ஏன்னா 58 57 அவங்க ஆட்சி என்ன செய்யுது முடியுது. அப்போ சிம்பிளாக 53 வரைக்கும் நம்ம 20 வருஷங்கிறத ஞாபகம் 93 ஞாபகம் வச்சுட்டாலே போதும். 53க்கு அடுத்து 73 வரும். 73 யார் கையில் போயிருது, க்ரௌன் கையில் ஆட்சி போயிருது. ஸோ அதனால் சார்ட்டர்ட் ஆக்டோட கடைசி சட்டம்.
இதில் இந்த சட்டம் தான் முதல்ல இந்தியன் சிவில் சர்வீஸ், இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, இதை தான் ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் சிவில் சர்வீஸ். முதல்ல இந்தியாவில் அந்த ஆட்சி பணிக்கு போகிறதுக்காக அந்த அந்த ஆட்சி பணிக்கு தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தது இந்த சார்ட்டர்ட் ஆக்ட் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட பிரிட்டிஷ் ஆட்சியோட முக்கியமான இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் 57 புரட்சி பண்ணுறாங்க, 58 கவர்மெண்ட் அவங்க கிட்ட போயிடுது. அப்போது முதல்ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க 1858. 58 விக்டோரியா மகாராணியோடைய பேரறிக்கை வருது. கானிங் பிரபு தான் அப்போ இருக்கார். ஸோ இவங்க வந்து முதல்ல ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்திய அரசு சட்டம் 1858 தமிழில். இந்த இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது? கம்பெனியோடைய ஆட்சி முடிவடையுது, இங்கிலாந்தோடைய ஆட்சி இனிமேல் தான் நேரடியாக இந்திய மக்கள் யாரோட கட்டுப்பாட்டில் போயிடுவாங்க? இங்கிலாந்து அரசியுடைய கட்டுப்பாட்டில் போயிடுவாங்க. அங்கேருந்து இங்கே ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை உருவாக்குறாங்க. நிறையா சீர்திருத்தங்களை அவங்க செய்கிறாங்க 58. அந்த 58 ஆக்ட் மூலமாக தான் கவர்மெண்ட்டுடைய ஆட்சி யார்கிட்ட போகுது அப்படின்னா இங்கிலாந்து அரசோட போகுது. இதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய ஆக்ட் எல்லாமே கவுன்சில் ஆக்டாக தான் இருக்கும். இந்த 1861 முதல் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாமே எப்போதுமே என்ன பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்களே தவிர அதை நம்மளை கடைசி வரைக்கும் முழுமையாக தீர்வு காண அவங்க விட மாட்டாங்க. அப்படி தான் முதல்ல கொஞ்சம் இப்படி இந்தியர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னோடனே சரி நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களை சட்டமன்றத்தில் இடம்பெறதுக்கு அந்த ஆக்ட் வந்து வழிவகுக்குது. அந்த சட்டம் தான் அதுக்கு முன்னாடி 1859 காலகட்டத்தில் போர்ட்போலியோ சிஸ்டம் அப்படின்னு கானிங் பிரபு ஒன்று அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது இலாக்கா முறை, அதாவது ஒவ்வொரு துறைகள் தனித்தனியாக துறைகளை பிரித்து அந்த துறைகளில் ஒரு சிலர் கட்டுப்பாட்டிலையும், முக்கியமான துறைகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? கவர்னர் ஜெனரல் கட்டுப்பாட்டிலையும் இருக்கும். இதை இந்த மாதிரி துறைகள் இப்போ இருக்க மாதிரி துறை முறைகளை பிரிக்கிறது தான் அந்த இலாக்கா முறை. இந்த இலாக்கா முறைங்கிறத அவர் சிம்பிளாக பண்ணியிருப்பார். அதை ஒரு சட்டமாகவே அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த கவுன்சில் ஆக்ட் தான். இந்த ஆக்ட் மூலமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கானிங் பிரபு என்ன செய்கிறாரு, ஒரு 3 இந்தியர்களை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர்றார். யாரெல்லாம்? பனாரஸ் ராஜா, பாட்டியாலா மகாராஜா, சர் தின்கர் ராவ் அப்படின்னு ஒரு 3 பேரை வந்து சட்டமன்றத்தில் இடம்பெறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அவங்க சட்டம் ஏற்றுவாங்களான்னா இல்லை. யார்? நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அவங்க அஃபிஷியல் மெம்பர்ஸ் கிடையாது, நான் அஃபிஷியல். சட்டமன்றத்தில் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கலாம், இப்போ சொல்கிற மாதிரினா ஒரு டீ காபி கொடுத்தா குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்களால ஒன்றுமே அங்கே பேசக்கூட முடியாது. கேட்டுக்கலாம், நடக்கிறத பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுதான் அவங்களோட வேலை. இதைத்தான் அவங்க வந்து இந்தியர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெற்றது அப்படின்னு பெரிய அளவில் புரட்சி பண்ண மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது புதிய சட்டமன்ற கவுன்சில்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்குது. அப்போ சட்டமன்றங்களை இன்னும் என்ன செய்கிறாங்க, பெரிய அளவில் உருவாக்குறாங்க. அப்படி தான் 62 வங்காளத்தில் உருவாக்குறாங்க. ஏன்னா 61 ஆக்ட் வந்தோடனே முதல்ல நமக்கு கவுன்சில் எங்கே வேணும்? வங்காளத்தில் வேணும். வங்காளம் தான் மையப்படுத்தப்பட்ட அதிகாரமாக இருந்துச்சு. அப்போ 62 வங்காளத்துலேயும், அடுத்து வடமேற்கு மாகாணங்கள் 1886 தான் அந்த வடமேற்கு மாகாணங்கள், இப்போ உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், அந்த ஒட்டுமொத்த உள்ளடக்கிய அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் என்ன செய்கிறாங்க, ஒரு சட்டமன்ற கவுன்சில் உருவாக்குறாங்க. அடுத்து 97 தான் பஞ்சாப் பகுதிகளில் 97 உருவாக்குறாங்க. 1937 மாகாணங்களுக்கு கிட்டத்தட்ட உள்நாட்டு சுயாட்சி, இன்டர்னல் ஆட்டோனமி. அதாவது இப்போ 37 இப்போ ராஜாஜி கவர்மெண்ட் நம்ம அமைச்சிருப்போம். அப்போ அவருக்கு சில சட்டங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நீல் சிலை அகற்றுறதெல்லாம் வந்து அவங்களே அகற்றிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளாட்சி, ஒரு உள்நாட்டு சுயாட்சி அப்படிங்கிறது 37 வந்ததுக்கு ஒரு பிகினிங் தான் இந்த 61 கவுன்சில் ஆக்ட். ஏன்னா இப்படி ஒரு சட்டமன்றங்கிறது இருக்குது அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கவுன்சிலில் இந்தியர்கள் இடம்பெறலாம், அப்படி படிப்படியாக வந்து தான் நமக்கு உள்ளாட்சி வந்துச்சு. அதுக்கு இந்த 61 கவுன்சில் ஆக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அடுத்து 1892 61 கொண்டு வந்ததுக்கப்புறம் 92 தான் அடுத்த கவுன்சில் ஆக்ட் வருது. இந்த கவுன்சில் ஆக்டில் சட்டமன்றங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவுபடுத்தப்படுது. அதே மாதிரி இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸுங்கிறவங்க 3 பேர் இருப்பாங்க முதல்ல. இது வந்து 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் அந்த நான் அஃபிஷியல் மெம்பர் அவங்க இடம்பெறலாம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். முதல்ல அவங்க பார்வையாளராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்டுக்கலாம். ஆனால் கேள்வி கேட்குறது யார்கிட்ட? பெர்மிஷன் வாங்கிட்டு கேள்வி கேட்கணும். முன்னாடியே போய் யார் அங்கே கவர்னர் ஜெனரலாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நான் இன்றைக்கி இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வாங்க, அந்த கேள்வி கேட்குற உரிமையே அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. அப்படியே அதிகாரங்கள்லாம் என்ன செய்ய விரிவாக்கப்பட்டிருக்கும். சட்டமன்ற கவுன்சில் என்ன செஞ்சுருக்கும், விரிவுபடுத்தப்பட்டிருக்கும்.
அதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான சட்டம் தான் இந்திய கவுன்சில் சட்டம் தான். அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். மார்லி மிண்டோ சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்லிங்கிறவர் யார் அப்படின்னா அப்போ செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் தான் மார்லி. மிண்டோங்கிறவர் யாருன்னா அப்போ நமக்கு வைசிராய், கவர்னர் ஜெனரல் தான் அடுத்து வைசிராய் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு 58க்கு அப்புறம் வைசிராயாக கொண்டு வந்துருப்பாங்க. காணி பிரபு தான் முதல் வைசிராயாக இருப்பார். ஸோ இப்போது அந்த வைசிராய் பேர்லேயும் செக்ரட்டரி பேர்லேயும் இருக்கும். அதுதான் அந்த மார்லி மிண்டோ சீர்திருத்தம்னு சொல்கிறோம். அந்த சீர்திருத்தம் தான் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அறிவிக்குது. ஏன்னா முஸ்லீம்களை அப்போ கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா முஸ்லீம்களுக்கு ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போது முஸ்லீம் எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, ஏன்னா அப்போ தான் அந்த முஸ்லீம் லீக் அந்த இதெல்லாம் அந்த முஸ்லீம் இயக்கங்கள்லாம் எழுச்சி அடையும். அப்போ அவங்களுக்கு மனசு குளிர்ற மாதிரி அவங்களுக்கு தனி தொகுதி வந்துருந்தோம் அப்படின்னு ஒரு இதை அறிவிப்பை வெளியிடுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனாலும் அந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1917 ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. ஆகஸ்ட் அறிக்கை எதுக்கு வெளியிடுறாங்க? எப்போதுமே ஆங்கிலேயர்கள், அதாவது இப்போ நம்ம ஒருத்தனை கைது பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு திருடனை கைது பண்ண போகிறோம்னா அவன் முன்னாடி போய் ஜாமீன் வாங்கி வைப்பான்ல, அதை மாதிரி தான். அதாவது இது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போது தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் எழுச்சி பெற்றுகிட்டே இருக்கும். தன்னாட்சி இயக்கம், எங்களுக்கு தன்னாட்சி வேணும். அப்போது இந்த ஆகஸ்ட் அறிக்கைங்கிறத கொண்டு வருவாங்க. 1917 ஆகஸ்ட் 20 ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அது என்னென்னா என்ன சொல்லுவாங்க, முதல் முறையாக என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தான் வார்த்தையை விட்டுருப்பாங்க. இந்தியாவில் படிப்படியாக ஒரு பொறுப்பான அரசாங்கத்தை அறிமுகப்படுத்த தான் எங்களோட நோக்கம். உங்களுக்கு படிப்படியாக டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதாவது ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும், அதை நாங்கள் படிப்படியாக அமைத்து தருவோம், படிப்படியாக தன்னாட்சி வந்து அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த அறிக்கை மூலமாக தான் என்ன செய்யும், தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது அடிபட்டு போகும். அப்போ அந்த கோரிக்கை நிறைவேறது இல்லை, நாங்கள் கொடுத்துருவோன்ட்டானே, அவன் தான் சொல்லிட்டானே, தன்னாட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டானே, அப்புறமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த இயக்கத்துடைய எழுச்சி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப 19 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது 1919 கொண்டு வரப்பட்ட சட்டம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாண்டேகுங்கிறவர் யார், அப்போ இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செம்ஸ்போர்ட் அப்போ இருந்த வைசிராய், அவங்க பேரில் இந்த சீர்திருத்தம் வருது. இவங்க என்ன செய்வாங்க, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போது இது கேள்வி கேட்பான், மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினது யார், மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சது யார், எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னு எந்த சட்டமும் கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆங்கில இந்தியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தனி தொகுதி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது 1921 நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இது 10 வருஷம் கழித்து இந்த ஆக்டை வந்து வெரிஃபை பண்ணணும், இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு அந்த ஆய்வு செஞ்சு இது பண்ணணும்னு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அதுதான் சைமன் குழு. ஆனால் 19 பண்ண வேண்டியது 1927 என்ன செஞ்சுருப்பாங்க, சைமன் குழுவை அமைச்சிருப்பாங்க. அது தன்னுடைய ஆய்வறிக்கையை தொடங்கியிருக்கும். நவம்பர்லேயே சைமன் குழு அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து 26 தான் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையே உருவாக்கியிருப்பாங்க சென்ட்ரல் லெவலில். அடுத்து 32 ஒரு நிகழ்வு நடக்குது ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16 கொடுக்கக்கூடிய பெரிய ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கம்யூனல் அவார்டு, வகுப்புவாத ஆகஸ்ட் கொடைன்னு சொல்ல மாட்டாங்க, இதை வகுப்புவாத கொடை, அதாவது வகுப்புவாத இடஒதுக்கீடு. பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு அப்படிங்கிறவர் ஒவ்வொருத்தருக்கும் கம்யூனிட்டி, அந்த ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது இதை யார் எதிர்ப்பா, காந்தி வந்து எதிர்ப்பார். இது ஏற்கனவே வந்து நீ முஸ்லீம் தொகுதியெல்லாம் கொடுத்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்ட, இங்கே இந்துக்களையும் பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி அப்படிங்கிறத காந்தி இது பண்ணுறாரு. மற்ற எல்லாத்தையும் பிரிச்சுட்டான். இப்போ இந்துக்களையும் இந்த மாதிரி இடஒதுக்கீடு வகுப்புவாத அளவில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தனி இடம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ இந்துக்களும் பிரிவினை உண்டாக்குது அப்படின்னு காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் வந்து இதை வரவேற்கிறாரு, அவங்களுக்கும் ரெகக்னேஷன் வேணும்னு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 32 ஆகஸ்ட்டில் அறிவிக்கிறார். அதுக்கு அடுத்த மாதம் செப்டம்பரில் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒப்பந்தம் ஏற்படுது, பூனா ஒப்பந்தம் அப்படின்னு. இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாவது ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா, காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் ஏற்படும். அப்போது காந்தியடிகள் எங்கே இருந்தார், எங்கே வச்சு அந்த ஒப்பந்தம் நடைபெறும், அது அந்த எந்த இடம் அப்படிங்கிறது இடம் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து அரசியலமைப்பு உருவாக்கம். இப்போ அவங்களுடைய இதையும் பார்த்துட்டோம். இப்போ 34 முதல்ல கம்யூனிஸ்டுகளுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எம்என் ராய் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும்,
அப்போது அரசியல் சபை வேணும், அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது கண்டிப்பாக வேணும் முதல்ல குரல் கொடுக்குறாரு யார்? எம்என் ராய். இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அப்போது எம்என் ராய் சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த வருஷமே காங்கிரஸ் அதை என்ன செய்கிறாங்க, அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சரிட்டு நம்மளும் கேட்போம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்காக ஒரு அரசியல் சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது வேணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது வேணும் அப்படிங்கிறத கோரிக்கை காங்கிரஸ் வைக்கும். முதல்ல எம்என் ராய், அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வைக்குது. அந்த வருஷம் 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது, இந்திய அரசு சட்டம். இந்த ஒரு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஏன் அப்படின்னா இதில் இருந்தால் கிட்டத்தட்ட 60-70% நம்ம எடுத்திருக்கோம் கான்ஸ்டியூஷனுக்கு. அப்போது இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். இதனால தான் இதுக்கு முன்னாடி உள்ள சட்டங்களையும் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுது? கூட்டாட்சிங்கிறத சொல்லுது. அப்போ மத்தியில் ஒரு அரசாங்கம் இருக்கும், மாநிலத்தில் மாகாணத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மாகாணத்தில் சுயாட்சி அப்படிங்கிறத இதுதான் கொண்டு வருது. அந்த மாகாணத்தில் ரெட்டையாட்சிங்கிறது 19 சட்டம் கொண்டு வந்திருக்கும், அதை ஒழிக்கிறது இதுதான். மாகாணத்தில் சுயாட்சின்னு கொண்டு வந்திருக்கும், ரெட்டை முறை ஆட்சிங்கிறத கொண்டு வந்திருக்கும். அப்படின்னா கூட்டாட்சி, அதாவது மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்கும், மாகாணங்களில் ஒரு ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, மத்தியில் ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பார், அவருக்கு இவங்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ இந்த ஆக்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 10 ஷெட்யூல் இருக்கும், 321 செக்ஷன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சட்டம் தான். அடுத்து 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க 1937 இந்த சட்டத்தின் அடிப்படையில். அடுத்து 1938 ஸோ 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறத நிறுவுகிறாங்க. 1938 34 கோரிக்கை வைக்கிறாங்க, 35 காங்கிரஸ் கோரிக்கை வைக்குது. 38 நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வெளியில் எந்த தலையீடும் இல்லாமல் உருவாகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதல்ல கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது, உங்களால் அதை உருவாக்கிக்கிட முடியாது அப்படின்னு அவங்க பிரிட்டிஷ்காரங்க சொல்லுவாங்க. அப்போது நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு திரும்ப பிரிட்டிஷ்காரங்க சொல்லுவாங்க. ஸோ முழுமையான அவங்களோட தலையீடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலையீடு எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்களே உருவாக்குவோம். அதில் சட்டம் வகுக்கிறதுலேருந்து அதை அந்த எந்த சட்டம் வந்து அனுமதிக்கணும், எந்த சட்டத்தை அனுமதிக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து 1938 நேரு சொல்கிறாரு. முதல்ல இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் அந்த அசம்பிளி உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. 1940 ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லக்கூடிய அந்த நன்கொடையை லின்லித்கோ வந்து அறிவிக்கிறாரு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இருந்தே படிப்படியாக ஒரு அந்தஸ்து கொடுப்போம், படிப்படியாக உங்களுக்கு சுதந்திரம் கொடுப்போம், டொமினியன் அந்தஸ்து கொடுப்போம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர சுதந்திரம் அப்படிங்கிறது முழுமையாக சுதந்திரம் அடையலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது, அது வந்து செமி இண்டிபெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். செமி இண்டிபெண்ட், முழுமையான இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, செமி இண்டிபெண்ட். ஏன் அப்படின்னா ஒருவேளை நமக்குன்னு தனியாக பார்லிமெண்ட் இருக்கும், நமக்குன்னு தனியாக ஆட்சியாளர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம யாரோட அலையன்ஸாக இருப்போம்? இங்கிலாண்டுடைய அலையன்ஸாக தான் இந்தியா இருக்கும். ஒரு முக்கியமான சர்வதேச அளவில் ஒரு முடிவு எடுக்கும் போதோ ஏதோ இருந்தாலும் அவங்கள கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாண்டோடைய ஆட்சிக்கு கீழே நம்ம சில விஷயங்கள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டொமினியன் அந்தஸ்து. முழுமையாக நம்ம வந்து இது பண்ண முடியாது எல்லா விஷயத்துலையும், அதனால தான் அந்த டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறத சரி ஓரளவு நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற கொள்கை ரீதியாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாங்க. திரும்ப 42 கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோன்னு திரும்ப அதே தான் சொல்லுவாங்க, திரும்ப டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா உலக போரில் சண்டை போடுறதுக்காக இவங்க இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது காந்தியடிகள் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லுவார், கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றி காந்தியடிகள் ஒரு கருத்து சொல்லுவார், செக் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவார். செக்கு, இது ஒரு செக்கு, எப்படிப்பட்ட செக் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். 46 கேபினெட் மிஷன் அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது வருது. இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் எதை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அமைச்சரவை கிரிப்ஸ் தான் என்ன திரும்ப கிரிப்ஸ் கூட யார் அலெக்சாண்டரும் லாரன்ஸும் வருவாங்க. அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அந்த கேபினெட் மினிஸ்டராக அவர் வருவார். முதல்ல வந்து அவர் கிரிப்ஸ் வந்திருப்பார், அவர் தலைமையில் குழு இருக்கும், அதுக்கப்புறம் கூட 2 மினிஸ்டரோடு வருவார், அதுதான் கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழு அடிப்படையில் தான் இந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளிங்கிறது அமைக்கப்படும். கேள்வியாக கேட்பாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்க காரணமாக இருந்தது என்னது அப்படின்னா கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு. அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் அதுக்கான தேர்வுகள் நடக்கும். இப்போ மாதிரி நம்ம எல்லாருமே எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் சேர்ந்துருப்பாங்க. மறைமுக தேர்தல் மாதிரி
நடந்திருக்கும். ஸோ இந்த ஜூலை 8 நம்மளுடைய காங்கிரஸ் சார்பில் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருப்பாங்க நேரு தலைமையில். அது என்ன செய்யணும்னா இந்த அசம்பிளிக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்குறது அதோடைய முக்கியமானதாக இருக்கும். அடுத்து இந்த செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசம்பிளி 46 உருவாக்கப்படுது. அதோடைய ஒவ்வொரு இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 கூட்டங்களாக நடந்திருக்கும். 11 கூட்டம் ப்ளஸ் அந்த கடைசி கூட்டத்தில் எல்லோரும் கையெழுத்து போடுவாங்க. புத்தகத்தில் 12ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் பொதுவாக 11ன்னு இருக்கும். அப்போ எத்தனை அமர்வுகள்னு கேட்டால் 11 இல்லைனா 12 அப்படின்னு ஆப்ஷனில் இருந்தாலும் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முதல் அமர்வு வந்து எப்போ நடக்கும் 9லேருந்து 23 வரைக்கும் டிசம்பர் 1946 தொடர்ச்சியாக நடந்திருக்கும். 9ஆம் தேதி தான் முதல் கூட்டம் நடைபெறும். அதில் தான் தற்காலிக தலைவரை யாரை நியமனம் பண்ணுவாங்க, சச்சிதானந்த சின்ஹாவை நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம், நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார். எப்போ டிசம்பர் 13. இந்த இதில் டிசம்பர் 11 வந்திருக்கும். டிசம்பர் 11 அவர் இறந்து போயிடுவார். இறந்து போனோடனே யாரை தலைவராக நியமிப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக நியமிப்பாங்க. ஸோ முதல்ல தற்காலிக தலைவராக சின்ஹாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவரை நியமிப்பாங்க. ஸோ ஒரு டேட் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2025 ஜனவரி மாதம் 1947 செகண்ட் சிட்டிங். அப்போ தான் இந்த நேரு தீர்மானம் வச்சாரில் 13ஆம் தேதி டிசம்பர் மாதம், அதை ஜனவரி 22 என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று வைப்போம். அதாவது இது என்ன, இது எதை பற்றியது அப்படின்னு ஒரு இப்போ எய்ம், அதாவது ஒரு திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா இதோட எய்ம் என்ன, எந்த காலகட்டத்துக்குள்ளே இது பண்ணணும், இதோட நோக்கம் என்ன, அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்னங்கிறது தான் இந்த குறிக்கோள் தீர்மானம். இது எப்படிப்பட்டதாக இருக்கணும், இதை தான் பிற்காலத்தில் என்ன செஞ்சிட்டோம், நம்ம முகவரியாக ஏற்றுக்கிட்டோம். அடுத்து பிப்ரவரி 20 பிரதமர் அட்லி வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குறதா சொல்கிறார். 47 பிப்ரவரியில் பிரதமர் அட்லி, அதுக்கு முன்னாடி வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவங்களுடைய 47 வந்து அவர் பிரதமர் ஆயிடுவார். அப்போ இந்தியாவுக்கு விடுதலை கொடுப்போம்னு சொல்லுவார். ஆனால் விடுதலை எப்போ கொடுப்போம்னு சொல்லுவார்னா 48 ஜூன் 30 விடுதலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் முதல்ல அந்த விடுதலை கொடுத்த அறிவிக்கப்பட்ட நாள் வந்து 48 ஜூன் 30. ஸோ ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் 1947 3வது சிட்டிங் நடக்கும். அதில் ஏப்ரல் 28 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ், அந்த நம்ம சொல்லுவோம்ல அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், தமிழில் சொல்லணும்னா தனியாக இருக்கும் சுதேச அரசுகள், அந்த அரசுகள் அது வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா சேர்ந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அசம்பிளியில் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஏப்ரல் 28ஆம் தேதி சேர்ந்துருப்பாங்க. மே 1 இந்த இன்டீரியம் கவர்மெண்ட், அதாவது இடைக்கால அரசு அப்படிங்கிறது நேரு தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடைக்கால அரசு சில பதவிகள் பொறுப்புகள் அந்த இடத்துல என்ன செய்யணும், செயல்பாட்டுக்கு வரும். ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிப்பாங்க. இது ஜூன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அப்படி இந்திய பிரிவினை திட்டம் அப்படின்லாம் இதை சொல்லுவாங்க. இந்தியா அப்போ தான் இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரித்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு ஜூனில் அவர் சொல்கிறாரு. ஜூனில் சொன்னதுக்கப்புறமா ஜூலை 14 31 வரைக்கும் 4வது அமர்வு நடக்குது. அப்போ தான் ஜூலை 18ஆம் தேதி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அதுக்கு வந்து அனுமதி கிடைக்குது. அதுக்கப்புறம் 22 தேசிய கொடி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது. 40 30 ஆகஸ்ட் 1947 அப்போ தான் சுதந்திரம் கிடைக்கும் போது நடக்கிறது 5வது அமர்வு. அப்போ தான் 15 என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது, பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு வருது. இந்தியாவுடைய டொமினியன் அப்படிங்கிறது, அதாவது அந்த இடைக்கால அரசு அப்படிங்கிறது பாராளுமன்றமாக, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி இருக்கோ அந்த அசம்பிளி தான் அப்போதைக்கு பாராளுமன்றம். ஏன்னா எலெக்ஷன் நடத்தலை நம்மனும், அதுக்கு முன்னாடி சட்டம் எதுவும் ஏற்றணும் அப்படின்னா அவங்களே அதை கண்டினியூஸாக தொடர்றாங்க. யார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்காங்களோ அவங்க தான் பார்லிமெண்ட்டாகவும் செயல்படுறாங்க. ஃபஸ்ட்டு கேபினெட் வடிவம் செயல்பட்டது. அப்போ தான் இடைக்கால அரசில் யார் யாருக்கு என்னென்ன பதவி அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. 29 தான் டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் டிராஃப்டிங் கமிட்டியை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 27 ஜனவரி 1948 6வது அமர்வு. அப்போ தான் பிப்ரவரி 1948 முதல் வரைவை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே வரைவு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போலாம் நம்ம அரசறியலுக்கு எழுதணும் அப்படின்னா கடித வரைவுக்கு ஒப்புதல் அளிங்க அப்படின்னு சொல்லி தான் அதிகாரிகள்கிட்ட நம்ம சமர்ப்பிப்போம். ஏன்னா அது டிராஃப்ட், அது வந்து சட்டமாக்கப்படலை. ஒரு இது வந்து முழுமையடையாமல் கையெழுத்து ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அதை டிராஃப்ட்னு தான் சொல்லுவோம். அது கையெழுத்தாகி பாஸ் ஆகி சட்டமாக வரும்போது தான் அது சட்டம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வரைவு தான். அப்போ அந்த முதல் வரைவு 1948 பிப்ரவரியில் சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு மாதிரி அக்டோபரில் 2வது வரைவு சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 1948 டு ஜனவரி 8ஆம் தேதி 1949 வரைக்கும் 7th சிட்டிங். அப்போது நவம்பர் 4ஆம் தேதி 3வது டிராஃப்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த 3வது சப்மிட் ஒவ்வொரு தடவையும் சப்மிட் பண்ணுற டேட் தெரிஞ்சுக்கணும். பிப்ரவரி, அக்டோபர், அதுக்கு அடுத்த வருஷம் நவம்பர், பிப்ரவரி, ஒரே வருஷம் தான்.
பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர் 3 தடவை சப்மிட் பண்ணுறாங்க. 3 டிராஃப்ட் சப்மிட் பண்ணுறாங்க. முதல்ல அந்த ஃபைனல் டிராஃப்ட்டை சப்மிட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அதை என்ன செய்கிறாங்க, ரீட் பண்ணுறாங்க. நவம்பர் 4 ஃபைனல் சப்மிட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ரீடிங் நடக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் 4லேருந்து 9 வரைக்கும் அந்த வாசித்ததுக்கு மேலே ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு விவாதம் பண்ணுறாங்க. அது மேலே கேள்வி எழுப்புகிறாங்க. இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் அப்போ நடந்துச்சு, அதாவது எத்தனை திருத்தங்கள் நடந்துச்சு அப்படின்னு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்த அரசியலமைப்பு டிஸ்கஸ் பண்ணும்போது எத்தனை திருத்தங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 48 நவம்பர் 15லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, மறுபடி டிராஃப்டாக வாசிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு உட்பிரிவுகளை படியே என்ன செய்கிறாங்க, கிளாஸ் பை கிளாஸாக பரிசீலனை பண்ணுறாங்க. அடுத்து 8th சிட்டிங் அப்படிங்கிறது 16 மேலேருந்து 16 ஜூன் வரைக்கும் 49 நடக்குது. அப்போ தான் அந்த மேலே தான் என்ன செய்கிறாங்க, காமன்வெல்த், அதாவது காமன்வெல்த்னா யாரோட இது, பிரிட்டிஷ்காரங்களுடைய குடியேற்ற நாடுகள் தான் காமன்வெல்த்துன்னு சொல்கிறோம். அந்த நாடுகளில் அந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினர் அங்கீகாரத்தை இவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 9th சிட்டிங்கிறது 30 ஜூலைலேருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. அது 10வது சிட்டிங் அப்படிங்கிறது 6லேருந்து 17 வரைக்கும் அக்டோபரில். 11வது சிட்டிங் வந்து 14லேருந்து 26 நவம்பர் வரைக்கும் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமர்வு. ஏன்னா 14ல் 3வது வாசிப்பு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 26ல் ஃபைனலாக அரசியலமைப்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளும் போதே சில விதிகள்ங்கிறது அமலுக்கு வருது. குடியுரிமை விதி 5லேருந்து 9 வரைக்கும். அடுத்து 60, 324 எலெக்ஷன், அடுத்து 366, 367, 379, 80, 88, 91லேருந்து 93 வரைக்கும் இந்த சட்டங்கள்லாம் உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 12வது சிட்டிங்கிறது ஜனவரி 24, குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி. தேசிய கீதம், தேசிய பாடல், முதல் குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த தேதியில் தான் நடக்குது. அன்றைக்கி தான் இறுதியாக கூடுறாங்க. இது வந்து 12வது அமர்வுன்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த ஃபைனல் டே. ஸோ இவங்க வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு மனதாக கையெழுத்து போட்டு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நிறைவேற்றுறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. எப்போ 26ல் 1926 ஜனவரி 1950 ஜனவரி 26ல் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது முழுமையாக நடைமுறைக்கு வருது. ஜனவரி 26 ஏன் ஜனவரி 26 ஏன் செலக்ட் பண்ணோம்? ஏன்னா நவம்பர் 26 வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்றுக்கிட்டோம், அப்போவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஜனவரி 26 ஏன் பண்ணோம் அப்படின்னா, குடியரசு தினம் வந்து நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கணும். அதுக்காக அது ஒரு நாளோட நினைவு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன் அப்படின்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டோட இறுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக வச்சுருப்பாங்க. நம்ம முழுமையாக சுயராஜ்யம் அடையணும் அப்படின்னு. அப்போ தான் 1930 ஜனவரி 26 அதோட தொடர்ச்சியாக ஜனவரி 26ஆம் தேதியை பூரண சுயராஜ்ய தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடியிருப்போம். அப்போது அதே நினைவாக நம்ம என்ன செய்யணும், இதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26 குடியரசு தினமாக வச்சுருப்பாங்க. இது ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் கான்ஸ்டியூஷனுக்காக அவங்க எவ்வளோ செலவழித்தாங்க, அந்த அமைப்புக்காக, அந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்காக எவ்வளவு தொகை செலவழித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கான்ஸ்டியூஷன் பற்றிய முழுமையான காலவரிசை அப்படிங்கிறது முழுமையடையுது. அடுத்த தொடர்ச்சியாக இன்னொரு காலவரிசையில் சந்திக்கலாம். நன்றி.